கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனிதர்கள் ஏன் நல்லது கெட்டதெல்லாம் மாட்டினுங்கிறாங்க? சாதாரண கேள்வியாது. நான் அப்படி தான் மாட்டின்னு இருந்தேன். குழந்தைலேருந்து வளர்க்குறாங்க. வளர்க்கும் போது இது நல்லது, இது கெட்டது. உதாரணத்துக்கு சிகரெட் பிடிக்கிறது கெட்டது. ஆமாம் தானே? எத்தனை பேர் கெட்டதுன்றீங்க? கை தூக்குங்க. சிகரெட் பிடிக்கிறது கெட்டது. 1 2 3 பேர். மீதி பேர்லாம் நல்லது. நீங்கள் இப்போ தெரியாதுன்றவங்க இருக்கிறீங்களா? தெரியாதுன்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 பேர் தான் தெரியாதுங்க. 3 பேர் கெட்டது, 9 பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருப்பீங்க. மீதி பேர்லாம் எல்லாம் ரெண்டாவது, தேவையாக தேவையில்லாது. நல்லது கெட்டதில் ஏன் நம்ம மாட்டிக்கிறோம்? நம்மளை என்ன சொல்கிறாங்க, நான் நல்லது செஞ்சால் ஸ்வீட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் தராங்க, காரம் காஃபி காசு பாராட்டு தட்டி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க. கெட்டது பண்ணால் பாராட்ட மாட்டாங்க. இப்போ பிரச்சனை நல்லது கெட்டது இல்லை, என்னை யாருன்னா பாராட்டணும் பாராட்டக்கூடாது, இதுதான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை நல்லது கெட்டது வந்து நம்ம ஜம்ப் ஆகி ஒரு ஸ்கிப் பண்ணி எங்கே வந்துட்டுக்கிறோம் பண்ணாக்கா, என்ன யாருன்னா பாராட்டணும். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணோம் பாராட்டணும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் லவ்வர் நான் தான் என்று. அப்போ என்னதான் மனுஷனுக்கு பிரச்சனைனா, பாராட்டுக்கு ஏங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. யாருன்னா என்னை நல்லவன்னு சொல்ல மாட்டானா அப்படின்ட்டு. மஞ்சள் கலரில் ஒரு நாமம் போட்டு நடுவில் கொங்க வச்சிக்கின்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், காவி சட்டைலாம் போட்டுன்னு வந்து, சைவம் சாப்பிட்றவங்க நல்லவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க கெட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா, மனுஷக்கறியை சாப்பிடுவாங்களான்னு கேட்பேன் அப்படி பெருமையாக. என்னான்ட்டு கறி சாப்பிட்றேன், கோழிக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்ருவேன், மனுஷக்கறியும் சாப்பிடுவான். இதெல்லாம் சாப்பிடாதவன் தான் மனுஷனே வெட்டி வேட்டையாடிக்கிறான். ஹிட்லரு கறிமீன் சாப்பிடாத ஒரு மனுஷனா, பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து தோல் வியாபாரம் பண்ணுறவங்களாம் பார்த்தா யாருன்னா கறிமீன் சாப்பிடாதவன். இப்போது நல்லதா கெட்டதா? எதுக்காக நம்ம ஏங்குறான்? பாராட்டுக்கு. பிரச்சனை வந்து நல்லவன் கெட்டவனே கிடையாது, நல்லது கெட்டதே கிடையாது. அப்போனா நல்லது கெட்டது இல்லாத ஒருத்தன் வாழணுன்னா பாராட்டுக்கு ஏங்கிறத முதல்ல விட்டுடணும். என் மனைவி என்னை பாராட்ட மாட்டாளா அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை, என் கணவன் என்னை பாராட்ட மாட்டானா நடக்குது. ஒவ்வொரு பொம்பளையும் ஆம்பளையும் கணவன் மனைவி ஆகிட்டு பேர் என்ன நினைந்துனுங்கிறாங்கன்னு கேட்டேன்னா, இருக்கிற ஆசை அபிலாசை தேவை எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு, ப்ளீஸ் என்னை நல்லவேன்னு சொல்லு, நல்ல புருஷன்னு சொல்லணும் இவனுக்கு, அவளுக்கு நல்ல பொண்டாட்டி, நல்ல நண்பன்னு சொல்லணும், நல்ல பார்ட்னர்னு சொல்லணும். அதுவும் அவரா பூமி நோவாத மனுஷன். நீ காலை பூ போல வச்சாலும் ஸ்ட்ராங்காக வச்சாலும் பூமிக்கு நோவாதியா? அதுவும் மொத்த பாரத்தை எது தான் தாங்கி நிற்குது, மொத்தமாக பாரமே எது தாங்கி நிற்குது. எகிரி குச்சாலும் மொத்த பாரத்தை எது தாங்கி நிற்குது, பூமி தான் தாங்கி நிற்குது. நீ பூ போல காலை வச்சாலும் என்ன தான், அப்படியே மென்மையாக பேசினாலும் கொலைகாரம் கிடையாது. நான் வந்து உங்களை இப்போ ரேப் பண்ணலான்னு இருக்கேன், அம்மா நீங்களாம் முந்தானி எடுக்கிறீங்களா, நான் எடுக்கட்டுமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் நல்லவனா? அப்போ பேச கற்றுக்கிறான் மனுஷன். அப்படியே அழகாக பாவல்லாம் பண்ணி அப்படியே வாங்க, ரொம்ப நாளாக பார்த்து வச்சு வாங்க, அமருங்க. எதில் தனியாக பிளாஸ்டிக் சேர் போட்டு வச்சுக்கிறான், தனியாக பிளாஸ்டிக் சேர் போட்டு வச்சு உட்காருன்றான். ஒரு நாய் உட்காந்துருந்தா ஏந்து வந்துக்குது. நான் சேர்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? உனக்கு ஒரு சேர் எனக்கு ஒரு சேர், எல்லாம் ஒன்றா தானே உட்காந்துக்கிறேன்னா ஓகே தானே. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோன்னா அவன் நமக்காக ஒரு சேர் போட்டிருப்பார், எல்லோரும் அங்கே தான் வந்து உட்காருவாங்க. வேறு விஷயம், இவன் வரானே இவனுக்குன்னு ஒரு சேரை போடுறான். இப்போ நல்லவனா கெட்டவனா? பாராட்டுக்கு ஏங்குற இந்த கூட்டத்துக்கு மத்தியில் பாராட்டுக்காகவே ஜாதி ஒத்துனுக்கிறான் சில பேர்லாம். நாங்களாம் அந்த ஜாதி, ஏதோ ஒரு ஜாதி. எதனால்? இப்போ இந்த பூமியில் ஏன் நல்லது கெட்டது இருக்குதே? ஒரு நாயை எவ்வளோ வேணா பாராட்டு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போடாங்கோன்னு போயின்னே இருக்கும். ஆனால் மனுஷனை பாராட்டு உன் பின்னாடியே இருப்பான். என் பிரச்சனையே அதான், யாரையும் பாராட்டுறதுல. அதனால் நிறைய பேர் போயிடுவாங்க, வருவாங்க உட்காந்து வைப்பாங்க. ஒரு நாள் கூட நம்ம பக்கம் திரும்ப மாட்டேன்றான். நம்மளும் மாலையாக போட்டுனுக்கிறோம், பேசிக்கிறோம், எதுவுமே பண்ணுக்கிறோம், கண்டுக்க மாட்டேன்றான். சி போ, ஞான சூன்யம் நம்மளை.
நான் பாராட்டு தான் உங்கள் கதவுகளை மூடுகிறதுன்ற நான். உங்கள் சரிகளால் நீங்கள் நிறைவடைந்து விட்டு மேலும் வளராமல் தப்பாக போயிட்டீங்க. உங்கள் சரி உங்களை வளர்ச்சி என்ன பண்ணிச்சு? மூடிச்சு. உங்கள் பாராட்டுதல், நீங்கள் 4 பேர் பாராட்டினோடனே, ஒரு குடும்பத்தில் ஒரு பாடே தெரியாத ஒரு பொண்ணை எல்லாரும் பாராட்டியே வச்சுருந்தாங்க, பாடுவான்னு. அல்மா காதலன் வந்து தான் சொன்னான், பாட தெரியாதுடி உனக்கு. அல்மா அப்பாண்ட போய் கேட்டால் அதுன்னு சொல்லுவார், ஆமாம் நான் சும்மா தான் பாராட்டின்னு இருந்தேன். இந்த பாராட்டுறதுக்கு ஏங்கிறதுனால என்ன ஆயினுக்கிறோம் நம்ம? அப்போ பாராட்டுவாங்களான்னு ஏங்கி தான் நல்லது கெட்டதில் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மாட்டிக்கிறோம். இந்த மனிதர்கள் ஏன் நல்லது கெட்டதில் மாட்டிக்கினாங்கன்னா, இவனுக்கு 6வது அறிவு வந்த உடனே நானே சிறந்தவன், நானே நல்லவன், நானே கொண்டாட்ட முறையவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். யாருன்னா அதை பாராட்டுறாங்க, பாராட்டுறதுக்காக சுற்றி என்ன பண்ணுகிறான்? பாவம், மதிமயக்கம். இந்த ஏழை சிவாவை பாராட்டி அப்படித்தான் ஏழையாகவே வச்சுக்கலாமான்னு பார்த்தாங்க. நல்லவன், கடை போனால் காசு எடுக்க மாட்டான், அதுதான் எதுவும் எடுக்க மாட்டார். ரொம்ப நல்லவன், யார் போனாலும் ஏற்றின்னு போயிடுவான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த பாராட்டு தான். அப்போது நல்லவன் கெட்டவன், நல்லது கெட்டதில் ஏன் மாட்டிங்கன்னா பாராட்டு. சைவம் சாப்பிட்றவங்கன்னா நல்லவங்கன்னு சொன்னவொடனே என்ன ஆகிட்டோம் நம்ம? சைவம் சாப்பிட்றவங்க கெட்டவங்களெல்லாம் நல்லவங்க இல்லை, சைவம் சாப்பிட்றவங்க அவ்வளோதான். அவர் நல்லவர் கெட்டவர்லாம் அவர் விருப்பம், அது எதை சாப்பிட்டுக்கலாம், அது அவர் விருப்பம், அதை தான் அவர் சாப்பிட்லாம். கறி சாப்பிட்றவர் ஒன்றும் கெட்டவர் இல்லை, அது யார் விஷயம்? சிகரெட் பிடிக்கிறது நல்லவர் இல்லை, கெட்டவர் இல்லை. எனக்கு ஒன்றா அது கெட்டதாக இருக்கலாம், எனக்கு ஒன்றா அது நல்லதாக இருக்கலாம். பொதுவான நல்லது, பொதுவான கெட்டது இல்லவே இல்லை. எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு நல்லது கிடையவே கிடையாது. எதனா நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னு இல்லாம். காஃபியில் சர்க்கரை அளவாக போட்டு குடித்தா நல்லது எல்லாருக்குமா சொல்லுவீங்க? பாவம், சர்க்கரை அது இதுன்னு சொல்லிட்டுக்கிறாங்க. அம்மா சர்க்கரை இன்றைக்கிற சர்க்கரை அவர்கிட்ட பண்ணால் வெறுப்பாவார். அம்மா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து போனால் ஐஸ்கிரீமாக வாங்கி சாப்பிட்டுக்கிறாராம், சோறுலாம் சாப்பிட. என்னடான்னா இப்போ தான் சாப்பிட முடியும், பொண்டாட்டி திட்ட மாட்டான் 10 பேர் மதிப்பில். வீட்டுக்கு போனால் என்ன பண்ண மாட்டா, தரவே மாட்டேன். ஃப்ரிட்ஜெல்லாம் கூட பூட்டி வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா பூட்டு வச்சுக்கிறாங்க. வெளியே எங்கன்னா போனாங்கன்னா பூட்டு போகிறாங்க, திறந்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு. ஸ்விக்கி பண்ணி ஆர்டர் பண்ணி உள்ளே வாங்கிட்டு போகிறேன்ட்டு கதவையும் பூட்டு போகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க, இன்கமிங் தான் வரும். இந்த மாதிரிலாம் இருக்குது, டிசைனாக இருக்குது. அதனால் பொதுவான நல்லது இல்லை. ஆனால் பாராட்டு எல்லாருக்கும் தேவைப்படுது, பாராட்டு எல்லாருக்கும் தேவைப்படுது. திட்டினோம்னா மூஞ்செல்லாம் சுருங்கிட்டோம், பாராட்டுனா சந்தோஷமாயிடும். குழந்தைலேருந்தே நம்மளை அப்படி தான் வச்சுங்கிறாங்க. அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும். இந்த பாராட்டுக்கு அங்கிறதுனால தான் என்ன இருக்கிறான், நல்லது கெட்டது பார்க்கறதுனால தான் சொர்க்க நரகமே வந்துச்சு. நரகத்தில் தான் நல்லது கெட்டது இருக்குது, சொர்க்கத்தில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, பெரியவனும் இல்லை சின்னவனும் இல்லை, ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அதுக்குன்னு அழியும் இல்லை. சொர்க்கத்தில் என்ன இல்லை, இது நல்லது இது கெட்டதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. கொண்டாட்டம் மட்டும்தான் இருக்குது, மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குது, உற்சாகம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நல்லது கெட்டதில் மாட்டதுக்கு காரணம் மேற்பட்டு யாரும் என்ன பண்ணாதீங்க, பாராட்டுக்கு ஏங்காதீங்க. வந்து உட்கார்ந்துருக்கிற அன்பு நண்பர்களே, ஆன்மீக தேடி வரும் செம்மல்களே, இந்த அழகான ஞாயிறை தொலைத்து விட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு தூரம் பக்தியோடு இருக்கிறீங்கன்னாக்கா கூட்டம் வந்துடும். கூட்டம் வந்துடும். ஒன்றும் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டா போதும், கூட்டம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த பாராட்டு கேட்குற கூட்டம் பாவம்தான். யாருன்னா என்ன நல்லவன்னு சொல்ல மாட்டானா, வேணா கடவுளுக்கு நமக்கு தான் டீல். நல்லா வாழ்ந்துட்டு போங்க. நீங்கள் என்ன வந்தாலும் 4 பேர் கெட்டவன் சொல்லுவான், நீங்கள் எவ்வளோ பெரிய மோசக்காரனாக இருந்தாலும் 2 பேர் நல்லா பண்ணுவான், சொல்ல மாட்டானா என்ன? எப்பேற்பட்டவனுக்கும் கஞ்சா குடிக்கிறவனுக்கு ஃப்ரெண்டுக்கிறான், சாரா குடிக்கிறவனுக்கு ஃப்ரெண்டுக்கிறான், சாக்கல்ல வந்துடுறவனுக்கு ஃப்ரெண்டுக்கிறான், கஞ்சா பிடிக்கிற நான்சென்ஸுக்கு கஞ்சா குடிச்சிட்டு மயக்கம் வச்சு கொலை பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் ஆளுக்குறாங்க இங்கே. அதனால் நீ அங்கே யாரையும் நல்லது நான் கெட்டதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பாராட்டுக்கு தான், பாராட்டத்தை விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.